திண்டிவனத்தை பொறுத்தவரை இது வந்து திமுக 62 பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன ஏரியா. இங்க வந்து காங்கிரஸ்க்கும் கொஞ்சம் அந்த காலத்துல கொஞ்சம் பிரசன்ஸ் இருந்தது. அதனால கொஞ்சம் மாறி மாறி ரெண்டு பேர் திமுகவும் சரி காங்கிரஸ் பிற்காலத்தில் அதிமுக மாறி மாறி இங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க. சிவி சண்முகம் தன்னோட முதல் தேர்தலை வந்து இங்கதான் கண்டெஸ்ட் பண்றாரு. 2001 கண்டெஸ்ட் பண்றாரு, ஜெயிக்கிறாரு. 2006 திமுக வெற்றி பெறும் போதே சிவி சண்முகம் வெற்றி பெறாரு. அப்புறம் 8 வந்து டீலிமிட்டேஷன் ஆகி இது ரிசர்வ் தொகுதியை மாற்றப்பட்ட பிறகு விழுப்புரம் போறாங்க. 2011 இவங்க அதிமுக ஜெயிக்குது. 16 திமுக வேட்பாளர் ஒரு சிறிய மார்ஜினில் ஜெயிக்கிறாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் 21 அதிமுக ஜெயிக்கிறாங்க. இப்போ வந்து நீங்க 2011 பொசிஷன் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஜிஞ்சி மயிலம்ல பார்த்த அதே ட்ரெண்ட் தான். திமுக பாமக கூட்டணி இங்கேயும் 40% எடுத்திருக்கு. அந்த ஸ்டேட் ஆவரேஜ் விட இங்க அதிகமா இருக்கு. பாமகக்கே திமுக ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க வந்து 2011 அதிமுக வேட்பாளர் 52% எடுத்திருக்காங்க. இதே 16 என்ன ஆகுதுன்னு 4 பேர் தனி நிற்கும் போது திமுகவை சேர்ந்த சீதாபதி என்றவங்க வந்து 35% எடுக்கிறாங்க. நீங்க வந்து அந்த நான் இதுவரையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். திமுகவும் பாமக கொஞ்சம் தனியாக அதிமுக பலவீனம். அதிமுக சேர்ந்த தலித்துகள் திமுக நோக்கி வர்றாங்க. அதனால 52% இருந்த அதிமுக வந்து 35% வந்து வராங்க. அப்புறம் தேமுதிக அவங்களுக்கும் கொஞ்சம் 8%. ஸோ அதிமுக ஒரு 10% ஓட்டு இங்க இழந்திருக்காங்க. அந்த திமுகவுக்கு தான் இழந்திருக்காங்க. பாமக அவங்களோட வன்னியர் ஓட்டு வந்து 17% நீங்க எடுத்துட்டாங்க. இதுல 21 2 பேர் சேர்ந்து வரும்போது 35-17 வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகி அதிமுக 48% எடுத்தது. ஸோ இங்க வந்து ஓரளவு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாமகவுக்கு. இங்க ஜிஞ்சியில் ஏற்பட்ட அளவுக்கு பாதிப்பு இங்க ஏற்படுத்தல. திமுக அதே வேட்பாளர் வந்து இத்தனைக்கும் தேமுதிக அந்த விசிகா ஓட்டு தான். அது விசிகா ஓட்டு கொஞ்சம் உள்ள வந்து அவங்களால இன்சபிஷியன்டா போயிடுச்சு. விசிகா ஓட்டு மட்டும் தான் உள்ள வருது. அதாவது தேமுதிக 2016 எடுக்கிறாங்களா, அது பெரும்பாலும் விசிகா ஓட்டு தான். அது 35 வருஷம் 42-43 இந்த ரேஞ்ச் தான் நிற்குது. ஸோ ஆனால் அதிமுக பாமக கெமிஸ்ட்ரி வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகி 48 இங்க எடுத்துடுறாங்க. அதனால இந்த தொகுதி வந்து நீங்க ஜிஞ்சியில பார்த்த பாதிப்பு வந்து இங்க இல்லை. இங்க வந்து நாம் தமிழரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர் இங்கேயும் அந்த 8000-12,000 ரேஞ்ச் தான். 900 ஓட்ஸ்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 9200 ஓட்டு 22 எடுக்கிறாங்க. 24 8200 ஓட்டு எடுக்கிறாங்க. 2024 தேர்தல் பொசிஷன் எப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து விசிகா கண்டெஸ்ட் பண்றாங்க. விசிகா கண்டெஸ்ட் பண்ணியும் திமுக அணியில வந்து இவங்க 45% எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 42 இருந்தது 45 போயிருக்கு. 30 அதிமுக 30% எடுத்துடுறாங்க. பாமக 18%. ஸோ மொத்தம் 48% ஓரளவுக்கு அதிமுக பாமக அணி சேர்ந்து அந்த 48ன்றது அப்படியே ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்த 45 திமுக ஓட்டு கொஞ்சம் ஷூட் ஆயிருக்கு. இப்போ இது வந்து இப்போ எப்படி பார்த்தோன்னு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு இதாக தான் இருக்கும். ஒருவேளை இங்க உதயசூரியன் போட்டு எடுக்கும்போது இதே 45 அவங்க எடுத்தாங்கன்னா அப்பன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த 48 ரீட்டைன் ஆகுமா அப்படின்றது தெரியல. அங்க போலரைசேஷன் எப்படி வரும்னு தெரியல. இது கேண்டிடேட் பேஸ் பண்ணி ரொம்ப 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 டஃப். இது சீட்டை மாதிரி தெரியுது. ஸோ என்னோட இது வந்து நான் அதிமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு எட்ஜு கொடுப்பேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு இஷ்யூ இல்லாத தேர்தலில் 30% எடுத்திருக்காங்க. அதனால அதிமுகவுக்கு நான் ஒரு எட்ஜு ஒன்று கொடுப்பேன். ஸோ அதனால நான் வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை இது அதிமுக ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு. ஆனால் க்ளோஸ் ஃபைட் இது.